ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எம்பி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சோள தோசை. அதுக்கு 1 கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் சோளம் எடுத்துக்கலாம். இது ஒரு 2 டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது எல்லாத்துக்குமே நல்லது. சுகர் பேஷண்ட்லாம் சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க 2-3 டைம் நல்லா. அதுக்கப்புறம் இந்த ரைஸும் சோளமும் ஒரு 8 ஹவர்ஸ் இப்போ ஊற வச்சது அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு கப்லாம் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜவ்வரிசி ஊற வச்சுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் உளுந்து ஊற வச்சுக்கலாம். இது எல்லாமே 1:1 தான் ரேஷியோ. அரிசியும் சோளமும் ஒரே அளவுக்கு ஊற வைக்கணும், உளுந்தும் ஜவ்வரிசியும் ஒரே அளவுக்கு ஊற வைக்கணும். அப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம் ஊற வச்சுருங்க. நான் அது மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எப்பயும் போல மாவு ஆட்டிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த கிரைன்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்களா, அவங்க கூட சாப்பிடுவாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே பிடிக்கும். அதுக்கப்புறம் மாவாட்டினதை நம்ம எப்பயும் போல் கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஊறினா கூட போதும். இது நீங்கள் சோளத்தில் மட்டும் தான் செய்யணும் இல்லை, ராகி கம்பு எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் கிரைன்ஸ் மட்டும் வேறு. மாவு ஆட்டின உடனே 2 தோசை ஊற்றுறங்காட்டி எனக்கு கொஞ்சம் பிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி இந்த மாதிரி கிரைண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தோசை சாப்பிட்றங்காட்டி நம்மளுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும், சுகர் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் கேர்ள்ஸ்க்கான ப்ராப்ளம்லாம் அவ்வளோக்கா எதுவுமே வராது. அதே மாதிரி இது டயட் இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக உடம்பு குறைஞ்சிரும். ஸோ அதனால் வீக்லி 3 எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.